தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் சொல்லணும் ஸ்ரீ. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் கொஞ்சம் காயணும். அப்படி வேறு எந்த இது எண்ணெய் வேணுங்கிற அளவு வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1/2 டம்ளர் அரிசி மாவு. எண்ணெய் காஞ்சோன்னே போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும். எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா செவந்து வரும். இது கொதிச்சு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு இந்த வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது அதோட கலந்துடலாம். இது நல்லா கலந்துடலாம். பார்த்து சிம்மில் வச்சுக்கங்க. கொதிக்கும். கொதித்து கையிலலாம் படும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சேர்த்துக்கலாம். இது நான் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு அல்வா பவுடர் போட்டால் தான் அதோட கலர் நல்லாயிருக்கும். நான் அல்வா பவுடர் வாங்கலை, அதனால் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். அசோகாவுக்கு அல்வா பவுட்ரு போட்டால் தான் கலரும் சூப்பராக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே கலர் சேர்க்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி அசோகாவுக்கு கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இனிப்பு வேணுங்கிற அளவு ஜீனி போட்டுக்குங்க. எனக்கு அளவெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியும் இந்த அளவு போட்டால் இனிப்பு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஒரு அளவு. அதனால நான் அப்படி சேர்த்துப்பேன். வீட்டில் எல்லாமே கொஞ்சம் அரை இனிப்பு தான், அதனால போட்டு நல்லா கிண்டிக்குங்க. ஏங்க இதோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிண்ட கிண்ட வெந்ததோட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒட்டவே விட்டாது. சட்டியில் ஒட்டவே விட்டாது. ஜீனியில் ஏலக்காவை போட்டு நசுக்கி
தூவி விடுங்க.